ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயித்து விடுங்கள் அல்லது ஜெயிக்கிறவர்களாயிருங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவ சபை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை சொன்னதை தான் தலைப்பு வசனமாக எடுத்து சில காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் என்ன என்று சொல்லி சில காரியங்களை மிக நேர்த்தியாய் நமக்கு கற்றுத்தந்த ஆண்டவர் சில வாரங்களாக அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்ட நீங்கள் அவனுடைய தந்திரங்களிலே இனி சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவன் எப்பேற்பட்ட வேஷம் தரித்து உங்களை வஞ்சிக்கும்படி, உங்களை ஏமாற்றும்படி தந்திரமாய் வந்தாலும் அவனுடையதான வேஷத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்களாக அவனுடைய தந்திரத்திலே சிக்குண்டு போகாதபடி, அவனாலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்லுவார், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுவார். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. ஆகையினால வஞ்சிக்கப்படுதல் என்பது கொடிதான ஒன்று. ஒரு முறை நீங்கள் அவனாலே வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய தந்திரத்தினாலே விழுந்து அவனுடைய வஞ்சக வலைக்குள்ளாய் மாட்டிக்கொண்டீர்களே ஆனால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது என்பது கடினமான காரியம். ஆகையினாலே எல்லா தந்திரங்களையும் உங்களோடு கூட பேச முடியவில்லை என்றாலும் மிகவும் பிரயோஜனமாயிருக்கிற தேவையான சில தந்திரங்களை சொல்லி தொடர்ந்து அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையிலான வசனங்களை சுட்டி காண்பித்து சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஆமென். இதுல 4 காரியங்களை நம்ம தியானித்தோம். ஜெயிக்க வேண்டுமேயானால் நீங்களாக உங்களுடைய உயர்வை தேடிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால், தேவனால் அழைக்கப்பட்ட சபையாரே ஆனால், தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களே ஆனால், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருங்கள். எந்த தேவனுடைய பிள்ளை தேவ திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அடங்கி இருக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சாத்தானுடைய தந்திரத்தை ஜெயித்து விடுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக 7வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடியினால நீங்கள் கவலைப்படுகிறவர்களாய் அல்ல, கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்பதை அறிந்து கவலைகளை விட்டு விழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். அதற்கு பின்பு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை குறித்து கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா, ஆமென்.
மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் புத்தியிலே அந்தகாரம் ஏற்பட்டு விடாதபடி, உங்கள் புத்தி மந்த புத்தியாய் போய்விடக்கூடாதபடி, ஒரே சிந்தையும் ஒரே இருதயமும் சமாதானம் உள்ள சிந்தையும் உடையவர்களாய் மாறி தெளிந்த புத்தியோடு கூட இருக்க வேண்டும். யாருக்குள்ளால புத்தி கலங்காமல் தெளிவாய் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடையதான கிருபையினாலே சாத்தானுடைய தந்திரத்திலே சிக்குண்டு விழாதபடிக்கு ஜெயிக்கிறவர்களாயிருப்பார்கள். ஆமென். நான்காவதாக, இந்த 8வது வசனத்தை கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து இன்னொரு காரியத்தை அந்த வசனத்தில் என்று சொன்னேன், விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று சொன்னால் என்ன? நீங்க தூங்காம இருங்க என்றல்ல, தூங்கினாலும் உங்களுடைய ஆத்துமா உணர்வுடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா விதைத்தவன் தூங்கையில் தான் சத்துரு கொண்டு வந்து என்ன பண்ணினா, களைகளை விதைத்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப உங்க ஆத்துமா உணர்வற்று இருக்குமே ஆனால், சிம்சோனை போல தெலீலாள் என்கிறதான உலகத்தின் மடியிலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு உணர்வற்று போய் தூங்குகிறவர்களாய் இருந்தால், களை என்கிற வஞ்சிக்கிற விதையை அவன் உங்களுக்குள்ளாய் போட்டு விடுவான். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய தந்திரத்துக்கு நீங்க தப்ப முடியாத. ஆகையினாலே கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே விழித்திருக்க கற்றுக்கொண்டவர்கள், உணர்வோடு கூட இருக்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற உணர்வு, தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதான உணர்வு, நான் தேவ ராஜ்யத்திற்கு எப்படியாகிலும் போக வேண்டும் என்கிற உணர்வு எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளால இருக்கிறதோ அவர்கள் சாத்தானுடைய தந்திரத்தை என்ன பண்ணலாம்? ஜெயித்து கொள்ளலாம். இன்னைக்கு 9வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். 5வதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு, அவனுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? வாசிக்கலாம் 9வது வசனத்தை. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? உங்களை தன்னுடைய தந்திரத்தினாலே உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாசாயிருக்கிற சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து உங்களை வஞ்சிக்க வருகிற அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு முன்னால கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த தேவ பிள்ளைகளிடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது. ஆகையினாலே இவைகளெல்லாம் அறிந்திருக்கிற நாம், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தையும் செய்கையும் நமக்கு போதிக்கிறபடியினாலே இனியும் உணர்வற்று போய் அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விடாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அடங்கியிருங்கள், கவலைகளை வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உடையவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 5வதாக விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஆமென். உங்க விசுவாசம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அசைகிற நாணலாக மாறிவிடக்கூடாது. நாணல் என்ன பண்ணும்? காற்று இல்லாத நேரங்களிலே சரியாக நிமிர்ந்து நிற்கிறதை போல இருக்கும். ஆனால் மிக வேகமான காற்று வேண்டாம், ஒரு சாதாரண காற்று அதன் மேல் வீசினால் போதும். அந்த காற்று எந்த திசையை நோக்கி வீசுகிறதோ அந்த திசைக்கு நேராக அந்த நாணல் என்ன பண்ணிவிடும்? வளைந்து கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையை பார்த்து விசுவாசத்தை விட்டுக்கிட்டு பிரச்சனை என்கிற காற்று கொஞ்சம் பட்ட உடனே அசைகிற விசுவாசமாயிருக்க கூடாது. உங்களுடைய விசுவாசத்திற்கு எஜமானர் ஒருவர் உண்டு. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டது அல்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்கு முன்னால வாழ்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாயிருக்க, அவர்கள் சில காரியங்களை எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி சாட்சியாயிருக்க, அவர்கள் எப்படி விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள் என்று சொல்லி அசைக்கப்படுவதற்கு இடம் கொடாதபடிக்கு உறுதியாய் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு முன் சாட்சியாயிருக்க, நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். அப்ப என்னுடைய விசுவாசத்திற்கு எஜமானர் யார்? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள்ளாய் தொடங்கின விசுவாசத்தை அவர் முடிக்கும் வரையிலும், அல்லது என்னுடைய ஓட்டம் முடியும் வரையிலும், நான் லக்கை சென்று சேரும் வரையிலும், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நான் ஒரு காரியத்திலே தெளிவாயிருக்க வேண்டும். தேவன் எனக்குள்ளாக தந்திருக்கிறதான எதையும் ஜெயிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற அவர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? வளைந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு சுயமாய் வழி தேடுகிறவர்களாய் அல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். முதல்ல தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு எண்ணம் வேணும். கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் என்னை தொட முடியாது. ஆமென். அது வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, சில நன்மை குறைவுகளா இருந்தாலும் சரி, தேவன் அனுமதிக்காமல் என்னை எதுவும் தொட முடியாது. ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளையே ஆனால் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிதர்சனமான உண்மை. அதை நீங்க மறக்கும் போதுதான் பிரச்சனைகளுக்குள்ளால சென்று மாட்டிக்கொள்கிறீர்கள். சில வேளைகளில் நீங்களாக சில காரியங்கள் இருந்து என்ன பண்றீங்க? வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கிறீங்க. தேவன் உங்களை யோசேப்பை புடமிட்டது போல வசனத்தினாலே புடமிடுகிற ஒரு வேளை உண்டு. அந்த வேளையில உங்க விடுதலையை நீங்க தேடுகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ளால வைத்திருக்கிறதான விசுவாசத்துல உறுதியாயிருந்து, நான் சாத்தானுடைய தந்திரத்தில் சிக்குண்டு போயிடக்கூடாது, அவனுடைய தந்திரத்தை ஜெயிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவனால் வஞ்சிக்கப்படுகிறவனாய் அல்ல, ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவனாய் எடுக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு கூட, பூரண நிச்சயத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் தேவன் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற விசுவாசத்தில் எல்லா வேளையிலும் அசையாமல் உறுதியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன் ஒரு காரியம், நீங்கள் கடினமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது யாருக்கு பொருந்தும்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு, எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க பழகின பிள்ளைகளுக்கு தெரியும். உங்க சூழ்நிலைகள் கடினமாயிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது நடக்கணும்னு நினைச்ச சில காரியங்கள் காலதாமதத்தை கொண்டு வரலாம். வழி திறந்தது போல இருக்கும், அந்த வழி அடைக்கப்பட்டதை போல நீங்க உணரலாம். எல்லாம் சூனியமாய் மாறலாம். அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சான்னு ரோமர்ல வாசிக்கிறோம். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் உறுதியில இருந்தான். ஏற்ற வேளையில்
வாக்குத்தத்த புருஷனாகிய ஈசாக்கை தேவன் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை கொட்டி ஆமென். உங்க பிரச்சனை எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் சரி, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, மிகுந்த கவனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. குறித்த வேளை வரும்போது அவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தின் உறுதி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தின் உறுதியை விட்டு விலகும் போது சாத்தான் எளிதாக உங்களை வஞ்சித்து விடுவான். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் அல்ல, தோற்று போகிறவர்களாய் மாறி போவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி 21, 22 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். இங்கே பவுலையும் அவனோடு கூட இருந்த பர்னபா போன்றவர்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த பட்டணத்தில் தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து, ஆமென். ஏற்கனவே இங்க இருந்து தான் இவங்க போனாங்க. இப்ப அங்க போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்கள் ஒரு காரியத்தை காண்கிறது. ஏற்கனவே விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் திடனற்று போயிருக்கிறது. ஆமென். அவர்களுடைய விசுவாசத்தின் உறுதி குறைந்திருக்கிறது. அவர்களுடைய இருதயம் திடனற்று போயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். திடனற்று போயிருக்கிறது, பலன் குன்றி இருக்கிறது, ஒரு விதமான பயம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. இப்பதான் 22வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப நீங்க திடனற்று போவதற்கு காரணம் என்ன? விசுவாசத்துல இருந்த உறுதியை கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உறுதியாய் உங்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணி போகாது? திடனற்று போகாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிறதான விசுவாசத்தின் அசையா உறுதி உங்களுக்குள்ளாய் பெருகி கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு தோல்வி போல தெரிந்தாலோ, காரியங்கள் கை நழுவி தூரமாய் போகிறதை போல இருந்தாலோ, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தின் உறுதி உங்களுக்குள்ளால இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க? திடனற்று போய் இருக்கிறாங்க. பவுல் இவர்களை திடப்படுத்துறதுதான் முத வேலைன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் வேதம் சொல்கிறது, சீசருடைய திடனற்று போன மனதை திடப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர்களுக்குள்ளாய் இருந்த குழப்பங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு அவர்களை ஒரே சிந்தையும் ஒரே மனதும் உள்ளவர்களாய் மாற்றி, இப்ப பவுல் சொல்றாரு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அடுத்த வார்த்தை சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான் தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இவர்கள் திடனற்று போனதுக்கு காரணம் என்ன? உபத்திரவங்கள். அநேக வேளையில விதவிதமான உபத்திரவங்கள், விதவிதமான உபத்திரவங்கள், எதிர்பாராத உபத்திரவங்கள், சில வேளைகளில் நிலை நிற்க முடியாத உபத்திரவங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத உபத்திரவங்கள். இனி என்ன செய்வதென்கிறதான கலக்கங்களும் குழப்பங்களும் நிறைந்து மனது திடனற்று போகிறது. இருந்த தைரியத்தை எல்லாம் இழந்து போகிறோம். நமக்கு முன்பாக எல்லாமே தோல்வி முகமிட்டு இருக்கிறது. இனி என்ன செய்வோம் என்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்குள்ளால துணித்துக் கொண்டிருக்கிறது. முடிந்தது எல்லாம் என்று சொல்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே மேலோங்க ஆரம்பிக்கிறது. ஐயோ, சில நம்மளை குறித்து எதுவும் நினைக்க மாட்டாங்க.
அவர்களை பார்த்தாலே நமக்குள்ளால என்னை குறித்து இப்படிதான் நினைப்பார்கள் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளாய் உருவாகி விடுகிறது. தேவையில்லாத ஒரு எண்ணம் நமக்குள்ளால உருவாகி விடுகிறது. ஆகையினாலே இருக்கிற விசுவாசத்தின் உறுதியிலிருந்து அசைந்து மாறுகிறவர்களாய் மாறுகிறோம். விசுவாசத்தின் கிரியைகளை, விசுவாசத்தின் வல்லமையை, விசுவாசத்தின் பலனை விட்டு குறைய ஆரம்பிக்கிறோம். உறுதி போய்விட்டது. நேற்றைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன அந்த வாய் இன்னைக்கு சொல்லுது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நாளைக்கு சொல்லுது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒருவேளை நாளை கழிச்சு சொல்லுது நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இனி என்ன நம்பி இருக்கிற? மொத்தமா மூழ்கி கொண்டிருக்கிற மீதி இருக்கிற இந்த விரலுக்கு ஒரே ஒரு கட்டிங் தான், 1 இன்ச் தான் வெளியே தெரியுது. இனி உனக்கு என்ன நம்பிக்கை? மூழ்க போகிறது நிச்சயம். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த வேளையிலே நீங்க சொல்லணும், இந்த 1 இன்ச்சு கூட இல்லாம முழுவதும் மூழ்கி போனாலும் என்னை தூக்கி எடுத்து கரை சேர்க்கிற ஒருவர் உண்டு. ஆமே, விசுவாசிக்கிறவங்க கரங்களை கொட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, இந்த 1 இன்ச்சு கூட வெளியே தெரியாம முற்றிலும் 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 மூழ்கி போனாலும், நான் எவ்வளவு ஆழத்திற்குள்ளாய் போகப்பட்டாலும் என்னுடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து என்னை தூக்கி எடுத்து ஆமே கரை சேர்க்கிற, கண்மலையின் மேல் என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற என் ஆண்டவர் எனக்குண்டு. அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை கொட்டி ஆமோதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு வலிமை உண்டு. சூழ்நிலை உன்னை கேள்விக்கு மேல கேள்வி கேட்க வைக்கும். இனி என்ன பண்ண போற? இனி என்ன பண்ண போற? இவ்வளவு நாளும் சமாளிச்சுட்ட எப்படியோ, இனி என்ன பண்ண போற? இனி என்ன பண்ண போற? நித்திரை குறைய ஆரம்பிக்கும். கேள்வி மேலோங்க ஆரம்பிக்கும். நல்ல பெட்டு, நல்ல ஏசி இதமா இருக்கும். ஆனா நம்மை அறியாம புரண்டு புரண்டு படுப்போம். தூக்கம் வர்றது போல கண்ணு சொல்லும், ஆனா மனசு போராடி கொண்டிருக்கும். ஜெபிக்கணும்னு தோணும், இன்னொரு மனசு கேட்கும், ஜெபிச்சு என்ன கண்ட? எவ்வளவு ஜெபிச்ச? அதுக்கே பதில் இல்லை. என்ன கண்ட? அதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அவன் உங்களை உபத்திரவத்தில் போட்டுதான் என்ன பண்ணுவான்? திடனற்றவர்களாய் மாற்றுவான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் என்ன பண்ணான் சொல்லுங்க? உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை பெருக பண்ணினான். அல்லேலூயா. அவர்களுக்கு கடைசியில் என்ன வந்துச்சு தெரியுமா? கூக்குரல் மட்டும்தான் வந்துச்சு. கடைசியில் கூக்குரல் எல்லாம் போய் 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 முறுமுறுக்கிறவர்களாய் மாறி விட்டார்கள். ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆபிரகாமின் தேவனே இல்லை, ஈசாக்கின் தேவனே இல்லை, யாக்கோவின் தேவனே இல்லை, மோசே அவர் அனுப்பின ஆளும் கிடையாது. எப்பா எங்களை விட்டிருப்பேன்னா நாங்க இவ்வளவு பெரிய நெருக்கடிக்குள்ளால வராமல் இருந்திருப்போமேன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தோடு கூட தான் பார்வோனுக்கு சில காரியங்களை செய்கிறார். திரும்ப திரும்ப அவர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? உபத்திரவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்க செய்தார். தேவஜனமே, விசுவாசத்தின் வலிமை கூட கூட பிரச்சனை கூடிக்கிட்டு இருக்கா. நான் மறுபடியும் சொல்றேன், வேரோடு கூட பிடுங்கி போட தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். திடனற்று போயிருக்கிறவ அந்த சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி சொல்றான், விசுவாசத்துல உறுதியாயிருங்க. இப்போ உங்களுக்கு எது தேவை? விசுவாசம் மட்டுமே, உறுதியான விசுவாசம் மட்டுமே. நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த சூழ்நிலை இன்னைக்கு சபையின் தேவ ஜனங்களுக்கு, கூடி வந்திருக்கிற வாலிபனுக்கு, கன்னிகைக்கு, அருமையான சகோதரனுக்கு, சகோதரிக்கு தான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்களுடைய விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு. அது சகலவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நீ விசுவாசத்துல உறுதிப்பட அது தானாக விலகி போட ஆரம்பிக்கும். நீ திடனற்று இடம் கொடுத்துட்டேன்னா அது இன்னும் இன்னும் அதிக பலத்தோடே உனக்கு விரோதமாய் வரும், உன்னை வஞ்சிக்கும்படியா. நம்முடைய இருதயம் ஒருவேளை திடனற்று போயிருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளால நீங்க நின்று கொண்டிருக்கலாம். உங்க விசுவாசத்துல ஒரு கேள்வி வந்திருக்கலாம். உங்க விசுவாசத்துல ஒரு கேள்வி வந்திருக்கலாம். இதன் முடிவு எதுவாயிருக்கும்? எதுவாயிருக்கும்? யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. யாருக்கிட்டையாவது சொல்லி ஜெபம் பண்றதுக்கு உதவி கேட்கலான்னு அதற்கும் உங்களுடைய இருதயம்
சம்மதிக்காமல் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க விசுவாசம் வலிமை உள்ளது. அந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் ஆக்கும். சாத்தான் தந்திரமாய் உங்களை வஞ்சிக்கும்படி தன்னுடைய உபாய தந்திரத்தினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியிலிருந்து கீழே விழச் செய்யும்படி அவன் உங்களுக்கு விரோதமாய் வஞ்சக வலையோடு கூட எழும்பும் போது நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாசத்தில் இன்னும் உறுதி உடையவர்களாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லக்கூடாதா? சந்தோஷமா சொல்லக்கூடாதா? ஆமென். 7 சபைகளிலே 2ஆம் சபையாகிய சிமிர்னா என்கிற கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபை. 7 சபைகளிலே குறைவற்ற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான சபை 2 தான். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலதெல்பியா. இந்த பிலதெல்பியா 6வது சபை, 3வது அதிகாரத்தில் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப இந்த சிமிர்னா சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்த்த உடனே என்ன பண்ணிடாத, பயப்படாத. சரீரத்தில் வேதனைகள் பெருகும் போது என்ன பண்ணிடாத, பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவா. விட்டுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி, விட்டுதலையோடு துதிக்க முடியாதபடி, விட்டுதலையோடு கூட ஜபிக்க முடியாதபடி, விட்டுதலையோடு கூட தேவனுக்கான காரியங்களை பார்க்க முடியாதபடி சில காவலிலே உங்களை போடுவா. பிரச்சனையை தவிர வேற எதையும் சிந்திக்க முடியாதபடி, பிரச்சனையை தவிர சிந்திப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஏது ஒன்றையும் சிந்திக்க விடாதபடிக்கு பிசாசானவன் உங்களில் சிலரை என்ன பண்ணுவான், காவலில் போடுவான். அப்ப இதுக்கு பின்னால இருந்து இயங்குகிறது யாரு? பிசாசு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற அநேக தீமைகளுடைய பின்னாலே இருந்து இயங்குகிறது யாரு? டைரக்டர் யாரு? பிசாசு. அது அவனுடைய மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அந்த முதல்ல வார்த்தையில இருந்துச்சு, நீ பயப்படாத. அந்த சூழ்நிலையில 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அதாவது உன்னுடைய மரணம் வரைக்கும் விசுவாசத்துல உறுதியாயிரு, உண்மை உள்ளவனாயிரு, உண்மை உள்ளவளாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கரங்களை கொட்டி ஆமென். உலகத்துல வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் விசுவாசத்துல தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க விசுவாசத்தை ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதை அவமாக்கி போடும்படி சாத்தான் பலவிதமான உபாய தந்திரங்களை என்ன பண்ணுவான், உங்களுக்குள்ள கொண்டு வருவான். அந்த வேளையில எல்லாம் இன்னும் விசுவாசத்துல நீங்க உறுதிப்பட வேண்டும். இன்னும் உங்க விசுவாசத்துல என்ன பண்ணணும், உறுதி கூடிக்கிட்டே இருக்கணும். தூண் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் கட்டடத்துக்கு பலன். விசுவாசம் என்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தூண். அதை எந்த அளவுக்கு உறுதியா பில்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதற்கு மேல கட்டப்படும். அநேகமருடைய அலங்கங்கள் எப்படி கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது, சிதிலம் அடைந்து கிடக்கிறது. எருசலேமின் அலங்கங்கள் மண்மேடுகளாய் கிடந்ததை போல ஆண்டவர் அழகாய் கட்டி எழுப்பின நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய அனுபவங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தின் உறுதியை இழந்து திடனற்று போனபடியினால மண்மேடுகளாய் கிடக்கிறது, மண்மேடுகளாய் கிடக்கிறது, சிதிலமடைந்து கிடக்கிறது. யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல பாழான ஸ்தலமாயிருந்த ஒன்னையாக்கும் கர்த்தர் மகிமையின் மாளிகையாய் கட்டி எழுப்பினார். ஆண்டவர் கட்டினதும் மண்மேடாய் மாறுவதற்கல்ல, மகிமையின் மாளிகையாய் நீ மாறுவதற்கு. ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே. 10 நாள் இதுக்கும் கர்த்தர் குறித்த ஒரு காலம் உண்டு. ரொம்ப நாள் இது என்ன பண்ணாது, நீடிக்காது என்கிறதான உண்மையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.
வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய விசுவாசம் பயங்கரமான ஒரு விசுவாசம். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்போ எங்கே இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட தானியேலும் உண்டு. ஆனால் இந்த அக்னியில் தானியேல் இல்லை. அவனுக்கு ஆல்ரெடி சிங்கத்தின் கபி ரெடியா இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில் பாபிலோன் ராஜா என்ன பண்றார்? ஒரு அறிவிப்பை கொண்டு வருகிறார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்கன்னா, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்தினான். சிலைக்கு உயரம் எவ்வளவு? 60 முழம். 60 முழம்னா நம்ம கணக்குக்கு 90 அடி. ஆனா வேதாகம கணக்கின்படி 60 முழம் என்பது, நல்லா கவனிங்க, ஒரு முழம் 20 இன்ச்சு. வேதாகம கணக்கின்படி. நம்முடைய கணக்கின்படி ஒரு முழங்கிறது எத்தனை இன்ச்சு? 18 இன்ச்சு, 1.5 அடி. 60 இன்ச்சு 20, 1200, 1200. நீங்க அதை சரியா கணக்கு பார்த்தீங்கன்னா 100 அடி உயரம். சிலைக்கு உயரம் எவ்வளவு? 100 அடி. ஒரு அடிக்கு எத்தனை இன்ச்சு? அடிக்கு 12 இன்ச்சு. இப்ப 1200 டிவைடட் பை 12 எவ்வளவு வருது? 100. 100 அடி. இப்படி பார்த்தாலே நமக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு உயரம். சரி, அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6 முழம். 6 முழம்னா 10 அடி அகலம். 10 அடி அகலம். 100 அடி உயரத்துல 10 அடி அகலத்துல தூரா என்கிற சமபூமியில ஒரு சிலையை நிறுத்தி வச்சுட்டு சொல்றான், எல்லாரும் நான் நிறுத்தின இந்த சிலையை என்ன பண்ணணும்? வணங்கணும். அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனோ எங்க விழுந்து? அந்த சிலைக்கு முன்னால தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் 11வது வசனம், அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. அப்ப என்ன சொல்லி இருக்கிறா? விழுந்து பணியலனா அவன் யாருக்கு இரையாகணும்? அக்கினிக்கு. இந்த கூட்டத்தில் யார் நிற்கிறது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற யூதர்கள் நிற்கிறார்கள். சிறையாக, அடிமையாக பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட இவர்கள் 3 பேர் நிற்கிறார்கள். இவர்களோடு கூட இஸ்ரவேலில் உள்ள அநேக வாலிபர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் ராஜாவினுடைய கட்டளைக்கு ஆயத்தமாய் கீழ்ப்படியதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனா இவர்களுக்குள்ள ஒன்று எண்ணம் வருகிறது. ஏற்கனவே நம்முடைய பிதாக்கள் இந்த தவறை செய்துதான் தேவனை விட்டு தேவனுக்கு அருவருப்பாயிருக்கிற விக்கிரகத்தை தொழுது சேவித்தபடியினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்நிய தேசத்திலே அடிமைகளாக, சிறைகளாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த பொற்சிலையை வணங்கக்கூடாது. ஆராதனையில சிலர் நல்லா கண்ணை மூடி ஆவியில ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது சிலர் அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றா, பாஸ்டர் என்ன பண்றாருன்னு கண்ணை திறந்து நான் என்னமோ வாட்ச் பண்றதுக்கு இவங்களை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறது போல வாட்ச் பண்றது போல, அங்க நேபுகாத்நேச்சருடைய கட்டளைக்கு எவன் கீழ்ப்படியலன்னு வாட்ச் பண்றதுக்கு, அவன் விழுந்தானா கும்பிட்டானான்னு எனக்கு நல்ல ராஜானா கேட்டிருப்பான். அவன் விழுந்து கும்பிடலன்னு உனக்கு எப்படி இல்ல தெரியும்? 6 இசைக்கருவிகளும் தொனிக்கும் போது நீயும் விழுந்திருக்கணுமே, நீயும் வணங்கி இருக்கணுமே. நீ வணங்கி இருந்தா, நீ முகங்குப்புற விழுந்திருந்தா உனக்கு எப்படி அவன் விழலைங்கிறது தெரியும். ராஜாவே கம்ப்ளைண்ட்,
அடுத்தடுத்த வசனங்களில் நீங்க வாசிக்கலாம். 13வது வசனம், இவன் பொறுப்பில் இருக்கிறவன். அழகா சொல்றான் பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாக உம்மை என்ன பண்ணல, உம்மை ஒரு பொருட்டாவே அவன் நினைக்கலையா, உம்மை வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல, செவியே கொடுக்கல. இப்படிதான் நம்மளை உசுப்பு ஏற்றுவாங்க. இதே போல தான் இங்கே ஒரு கூட்டம் இருந்திருக்கு. நீர் மாகாணத்தில் விசாரிப்புக்காரனாக வச்சிருக்கிறதே ஒரு 3 பேரை கொண்டு வந்து, எல்லாவனும் உம்மை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முகங்குப்புற விழுந்து வணங்கினாயா. ஆனால் அந்த 3 பேர் வணங்கவே இல்லையா. எல்லாம் நீர் கொடுக்குற செல்லம். இப்போ ராஜா பார்க்குறான், அவனுக்கு உசுப்பை அறியிட்டு, நம்மளை நல்லா தான் இருப்பேன், யார் அவன் இந்த உசுப்பை அத்தி விட்டா போதும். அடுத்து நமக்கு என்ன யோசிக்கிறேன்னு தெரியாது. டேய் சூளை 7 மடங்கு கூட்டி சூடாக்குங்கள. இதுவரைக்கும் சாதாரண சூடு தான், இனி எத்தனை மடங்கு கூட்டணும்? 7 மடங்கு. ஏன் 7 மடங்கு கூட்ட சொல்றான்? 17-18 வசனங்களை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். யாரு? நாங்க ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 18வது வசனம், இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசத்தின் உறுதி. அவர் விடுவிப்பார். அது எங்க விசுவாசம். ஆமென். ஒருவேளை அவருடைய நாம மகிமைக்காக விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அவ்வளவு விசுவாசத்தில் உறுதி. விடுவிப்பார். அப்படி விடுவிக்காம போனா போட்டுமே, தேவநாம மகிமைப்படட்டுமே. போ, செய்ய முடியாது. யாருகிட்ட? ராஜா கிட்ட தைரியமாய். விசுவாசம் எவ்வளவு தைரியத்தை கொடுக்குது தெரியுமா? இதுதான் பேதுரு சொல்லுவார், விசுவாசத்தோட எதை கூட்டிக் கொள்ளுங்கள்? தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். தைரியத்தை. ஒரு வியாதின்னு டாக்டர் கிட்ட போனா அவர் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பாரு. அந்த இடத்துல நினைச்சு பாருங்க, கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். நிறைய பேர் வியாதியில் செத்து போக காரணம் என்னன்னா திடனற்று தைரியத்தை இழக்கிறது. அங்க திடன் அடைந்து தைரியம் அடைஞ்சு பாருங்க, பலன் தானா கொஞ்சம் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். காரியம் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் நீங்கள் எளிதாய் ஜெயிக்க முடியும். வணங்கல 7 மடங்கு அதிகமாக சூடாக்குனாங்க. அப்பவும் சரி, நாங்கள் ஒருக்கா வணங்குறோம், எஸ்கியூஸ் மீ, நாங்கள் தப்பாக பேசிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், இளம் ரத்தம் இல்லை, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லலை. கட்டி கொண்டு உள்ளால போட்டான். அங்கேதான் தேவன் எழுந்தருளினார். சில காரியங்களை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். நீ இப்படி நினைக்காத, இது அனுமதிக்காம இருந்திருக்கலாமேன்னு அனுமதிக்கலாம். அனுமதித்த காரியங்களிலே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அனுமதிக்காம இருந்திருக்கலாம் என்கிறது மனுஷ இயல்பு. சில வேளைகளில் அனுமதித்து உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவித்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அங்க விசுவாசம் உறுதியா இருக்கு. கெட்டி கொண்டு எங்க விசுவாசத்தை இழந்திருக்கலாம்? 7 மடங்கு அதிகமாக சூடாக்க சொல்லும் போதே என்ன பண்ணி இருக்கலாம்? விசுவாசத்தில் இழந்திருக்கலாம். அதிக பலவான்களை கூப்பிட்டு கட்டிட்டு போய் போட சொல்லும் போது என்ன பண்ணி இருக்கலாம்? விசுவாசத்தை இழந்து போய் இருக்கலாம். உறுதியை விட்டு இருக்கலாம். ராஜாவேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அறிக்கையிட்ட விசுவாசத்திலே உறுதியாயிருந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. ஆமென். அதனால தான் கர்த்தர் அக்னியில் 3 பேர் போடப்பட்டார்கள், 4 பேராய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுண்டவர்களாய் போடப்பட்டார்கள், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்னியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாரு பார்க்கிறது? பாபிலோன் ராஜாவின் கண்களாகிய நேபுகாத் நேச்சாருடைய கண்கள் காண்கிறது. அவனுக்கு ஆச்சரியம்.
இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? தூக்கி கொண்டு போட போனவனை எல்லாம் அக்கினி பட்சித்து போட்டது. ஆனா அக்கினிக்குள்ளால போய் விழுந்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அக்கினியின் நடுவே விழுந்தாலும் ஆளிகள் என்னை மூடினாலும், அக்கினியின் நடுவே விழுந்தாலும் ஆளிகள் என்னை மூடினாலும், அக்கினிமயமான தேவன் என்னோடு இருந்து ரட்சிப்பாரே. அக்கினிமயமான தேவன் என்னோடு இருந்து ரட்சிப்பாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அங்க போய் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாத்தம் பாப்பான். இவனுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாச்சு, இவ்வளவு சூடாக்கி ஏற்றி விட்டாச்சு. 7 மடங்கு இருந்ததை விட 7 மடங்கு. மொத்தம் இப்ப எத்தனை மடங்காச்சு? 8 மடங்கு ஆயாச்சு கூடுதல். பிரச்சனை இவ்வளவு பெருசான பிறகு அவனை பாரு, கொழுப்ப பாரு. தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அவன் நம்பி இருந்த கடைசி வாசலை அடைச்சாச்சு. போட்டிருந்த வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி நிசார்களோடு கூட மாற்றியாச்சு. அவனாலும் பாடுறான் பாரு, துதிப்பேன் துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பே துதி. இந்த பையன் அடங்கவே மாட்டானா? அது அடங்காது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அவனை ஆளுகை செய்திருக்கிறவர் யார் என்று. அக்கினிமயமானவரே என்னோடு கூட இருக்கும்போது இந்த அக்கினியை என்ன செய்யும்? ஆமே, எனக்காக உபத்திரவங்களை சகித்தவர் என்னோடு கூட இருக்கும்போது இந்த உபத்திரவம் என்ன செய்யும்? எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது இந்த பாடுகள் என்ன செய்யும்? அதான் விசுவாசத்தின் உறுதி. அவனுக்கு தெரியும், நான் மூழ்கி போனாலும் என்னை தூக்கி எடுக்கிறவர் என்னோடு கூட உண்டு. போட போனவன் எல்லாம் என் பிரச்சனையை பார்த்து பக்கத்தில் வந்தவன் எல்லாம் என் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டாலும், ஆமே, என் பிரச்சனை அவன் அட்ரஸ் இல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழிவுக்குரியவனாய் மாற்றினாலும் என் பிரச்சனையை நீக்கி என்னை ரட்சிப்பதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமே, அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. யூதா 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், தேவனுடைய சுதந்திரத்திற்கு ஒரு முறை ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். அந்த விசுவாசத்தின் உறுதி குறைந்து போகாமல் தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்த அந்த விசுவாசத்தின் உறுதி குறைந்து போகாமல் நீங்க எப்படி இருக்கணுமா? தைரியமாய் போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 20வது வசனத்தை 21 கூட வாசிமா. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொண்டு, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த விசுவாசம் எதுவா மாறுது? மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம் என்னது? மகா பரிசுத்தமான விசுவாசம். பவுல் அறிக்கை இடுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனையின் நடுவில் எல்லாம் நான் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பிசாசே,
நீ உன் தந்திரத்தினால என்ன வஞ்சிக்க நினைச்சேன்னா நான் உன்னை ஜெயித்து விடுவேன். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் தெரியுமா? இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர். அவவே ஒரு பெரிய ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். எதுவரை தெரியுமா நாம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்? தொடங்கினவர் முடிக்கும் வரையிலும் உறுதியா இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 12:1 சொல்கிறது. தொடங்கினவர் முடிக்கும் வரையிலும். தொடங்கினவருக்கு முடிக்க தெரியும். அனுமதித்தவருக்கு அதன் முடிவையும் மாற்றி அமைக்க தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அதுவரையும் என் விசுவாசத்தில் நான் என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இந்த விலையேற பெற்ற மூலைக்கல்லாய், தெரிந்து கொள்ளப்பட்ட மூலைக்கல்லாய், ஆமென், இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இன்னைக்கும் விசுவாசத்தில் உறுதியாயிரு. தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன்னா சாத்தாங்கிட்ட நீங்க தோற்று போகிறவர்களாய் அல்ல, இயேசு ஜெயித்ததை போல அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம்.